வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைக்காய் பொடி மாஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் பச்சை வாசனை போய் நல்லா வேகணும். வாழைக்காய் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்கக்கூடியது. இப்போ ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால கேன்சர் அவாய்ட் பண்ணால் இதில் நிறையா இரும்பு சத்து இருக்குது. ஸோ வாழைக்காய் சாப்பாடில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் லேசாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த வாழைக்காய்க்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இந்த வாழைக்காவை சின்ன சின்னதாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த வாழைக்காய் பொடி மாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட மிளகு சேர்த்துக்கலாம். சிறிதளவு மிளகாய்த்தூள், சிறிதளவு கரம் மசாலா. இது எல்லாமே நாங்கள் மீடியமில் தான் சேர்க்குறோம். உங்களுக்கு காரம் பிடிக்கிறவங்களாக இருந்தால் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பச்சை வாடையெல்லாம் போய் அந்த எண்ணெயில் லேசாக வதங்கட்டும். வாழைக்காய் சாப்பிட்றதுனால இம்யூனிட்டி பவர் ரொம்ப கூடும். அதே மாதிரி பொட்டாசியமும் வாழைக்காயில் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நம்ம பெரியவங்க டெய்லி ஒரு வாழைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நீங்களும் வாரத்துக்கு 2 நாள் வாழைக்காய் சேர்த்துக்கோங்க சாப்பாடில். இந்த வாழைக்காய் பொடி மாஸ் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மசால் எல்லாம் வேகிறதுக்காண்டி சிறிதளவு தண்ணி ஊற்றிருக்கோம். அப்படின்னா தான் அந்த மசாலெலாம் கொஞ்சம் அந்த வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வாழைக்காய் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கனாவே வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.